பேச்சாடா பேசின பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாக்கட்டி பரம்பரைன்னு கடைசியில் இவன் தான் உள்ளார போக முடியாம ஆச்சு. இத்தனைக்கு எல்லாத்தையும் சொன்னான் எனக்கெல்லாம் எடுக்கும்பா அப்படின்னு. கடைசியில் உள்ளார இருந்து ஜூஸ் எடுத்து வந்து நாங்கள் வெளில கொடுக்க வேண்டியது. ஒரே காரணம் தான் விட்டுறேன். இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்ன இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே. இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன் இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. வர வெறும் டிஷ்யூ பேப்பரா கிடக்குது. எனக்கு ஒண்ணும் சரியா படல. இவங்களெல்லாம் நம்பி வா வா ராரா ராரா சரசகுராரா. என்னடா இது ராராவா? டேய் அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா போனோம். ஐயா போடல ஐயோ சாமி நான் வச்சிருக்கேன். என்னடா செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா இப்போ? நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா. ஆனா லூசு பையில செருப்புக்காக நான் சாகவா சொல்றேன்? சாமி கும்பிடுறா, சாமி கும்பிடுறா. அப்ப நீ சாகவே மாட்ட, அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது. வீடியோ எடுத்தவனே மாட்டிக்கிட்டானே. வீடியோ எடுங்கடா, திரும்ப போயிட்டு போடா. அவன்கிட்ட மைக்கேலடா என்னடா பேசிட்டு இருக்கான்? ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அவன் அடுத்தது பேசுனானா மைக்க குடுத்து பேச சொல்லு. 2 பேர் இருக்காங்க பாரு. டாக்ஸ்லாம் கழட்டிட்டு ஓடு ப்ரோ, அப்பதான் ஃபாஸ்டா ஓடுவேன். அதானே ஆடக்கியானே பேண்டி கழட்டிட்டு ஓடு ப்ரோ. பேண்டிமா இது நம்மளுக்கு கூட மைண்ட் வர்த்திட்டு போய்டாடா. பேண்டி கழட்டிட்டு ஓடு ப்ரோ, அப்பதான் கரெக்ட்டா. ஏன் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஓட சொல்ல வேண்டியதானே? ஃப்ரீயா இருக்கு. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். டேய் வெயிட் அண்ட் வெயிட் தடியா உனதாண்டா ஒத்துக்கிட்டு வரியாடா? என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கறா. பேத்தலமா பேசாம இருக்கீங்க. டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி என்ன என்னனே எரும மாடு சொல்றா? என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. டேய் தடியா அங்க என்னடா பேச்சு? மர்மன மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டீரீடா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி என்னடா பேச்சு? வாடா டேய் என் கூட ஒத்திக்கு வாடா.
இருப்பா நீ இருப்பியா மனுஷனா நீ மான கிட்ட போயல நான் மானம் உள்ளவன்டா ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்கேன் இப்ப பாரு அவனை விடியானிய அவனை நீ பிரிச்சு மேலயா இங்க பாரு எல்லாம் நீ எங்க போனாலும் உன்னை நிக்கிட்டே உன்னை இன்னைக்கு பிடிச்சு கரும்பு செக்க மாதிரி உன்னை புளியல எறா உன்னை அந்த பயம் இருக்கட்டும் மரியாதையா அந்த ஆள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா விரட்டி வந்துகிட்டே இருப்பேன் ஒரு வழியா நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து எங்க போறோன்றது தெரியல. தூங்கிட்டு இருந்தோம் நல்லா. நீங்க பார்த்தாரு பாருங்க ஒரு வேலை இவரு முடிச்சு விட்டீங்க போங்கன்ற கதை தான். ஆக மொத்தத்துல இன்னைக்கு நியூ இயர் அமோகமா ஆரம்பிச்சிருக்கு. பாப்போம் இந்த வருஷமா எல்லாத்துக்கும் நல்லபடியா அமையட்டும். ஹாப்பி நியூ இயர். நல்லா புறக்கோட்டு பண்ணிட்டு இருந்தேன். காலை பிடிச்சாங்க, சரி எது கால் வலிக்கிறதுக்கு அமுக்குறாங்கிட்ட நினைச்சு நான் காலை கிழிட்டேன். பார்த்தா தானே எடுத்துட்டு போனேன். ஐயோ கெஞ்சினேன், ஐயா விட்டுருங்க, வெள்ளை டிஷர்ட் போட்டிருக்கேன், விட்டுருங்க கஞ்சினேன், கதறினேன், அழுகுறேன். அப்பயே ஈவரக்கம் படலையே தூக்கி போட்டாங்க அந்த பக்கம். ஆக மொத்தத்துல இவனை குளிப்பாட்டினதுக்கு எங்க எல்லாரையும் குளிப்பாட்டிட்டாங்க. ஆமா, அப்ப எல்லாம் சொட்ட நடந்துதான் போறோம். மாத்தி துணி ட்ரெஸ் இல்லாம ஷூ கூட நானே வச்சாங்க. படுவாய் ஷூ போடாம நடந்து போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. சிங்கப்பூர்ல இப்படி ஒரு அறிவாளிங்களான்னு நினைப்பாங்க, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாருமே வீட்டுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் எல்லாரும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிருச்சு அங்கேயே. அதனால் எல்லாருமே வீட்டுக்கு போகிறோம். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், நம்ம பொறுத்து இருங்க